ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிவிஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி தோல் நீக்கி வேக வச்சுருக்கேன். இதை இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் மசிச்சு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன் காரத்துக்காக. இதில் நம்ம தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம உருளைக்கிழங்குலேயே தண்ணி இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் 2 கரண்டி மைதா மாவு சேர்த்திக்கிறேன். நீங்கள் மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றாமல். இது கூட காரத்துக்காக லைட்டாக மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ரவுண்டாக நல்லா கொஞ்சம் பெருசாகவே தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பேனில் போட்டு நம்ம ஆயில் ஊற்றி இதை எடுத்துடலாம். இது செய்யறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ உங்களுக்கு லேட் ஆகுது ஆஃபீஸ் போகிற டைமில், அந்த மாதிரினா நீங்கள் இந்த ரெசிபியை ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். இதை 5 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா திருப்பி போடலாம். இந்த மாதிரி பேனில் செய்யும்போது உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நமக்கு சுவையான உருளைக்கிழங்கு வச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.